ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்துலேயே இருந்து தாண்டி முகவூர் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம கூட இன்னைக்கு யார் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, சார் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சார் வந்து சத்யகிரீஸ்வரன், ஒரு எம்டிஎஸ் சார். லைட்டாக இன்ட்ரோ கொடுத்துருங்க. ஹலோ, நான் டாக்டர் சத்யகிரீஸ்வரன் ஃப்ரம் ஸ்ரீவில்லிபுத்தூர். ரைட், ஓகே. சாரோட பர்சனல் ஃபேவரட்டான இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். அப்படியே நம்ம கூட யார் ஜாயின் பண்ணிருக்காங்க, நாடியை பற்றி சொல்லவே தேவையில்ல. 9 மணிக்கு வீட்டில் தூங்க வேண்டிய ஆளை இழுத்து அந்த அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. மணி இப்போ வந்து ஷார்ப்பாக 10:30 கூட. ஆமாம், வழக்கமாக லேட்டு. ஆனால் 10:30 கூட எல்லா டிஷ்ஷும் அவைலபிளாக இருக்குது. பிரியாணி இருக்குது, ஷவர்மா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு டிஷ்ஷாக வரட்டும் என்னங்கிறத சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்கலாம். ஆனால் காஷன் 10:30 யாரும் சாப்பிடாதீங்க. அது ஓகே, டாக்டர் வர வந்திருக்காரு, அட்வைஸ் பண்ணுவார். சாப்பிடாதீங்க, டாக்டர் கொடுத்த கூட நம்ம சாப்பிடுவோம். ஓகே, நாடி என்ன வாங்கியிருக்கோம்? இன்னைக்கு எக்கச்சக்கமா ஆர்டர் பண்ணியிருக்கோம் பாலாஜி. ஆனா இந்த ஒரு ஸ்பாட்ல இவ்வளோ டிஷ் இத்தனை மணிக்கு கிடைக்குன்றதே ஆச்சரியம். அடடா, ஆச்சரியக்குரிய போல. அது எல்லாம் கை முன்னாடி இருக்கு, ஆனா சாப்பிட விட மாட்டேங்குது. சாப்பிடாது. அதுக்கு முன்னாடி என்ன வாங்கியிருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வெங்காயம் ஆடானா கொடுத்தாங்க. ரைட்டா, கரெக்ட். இது வந்து முட்டை கொத்து, சிக்கன் கொத்து, மட்டன் கொத்து. மட்டன் கொத்து ஹைதராபாடி ஸ்பெஷல் பிரியாணி. ஓகே, அது மட்டன் தான். ஆமா, பட்டர் சிக்கன், பட்டர் நான், மட்டன் ஃப்ரை, கரண்டி ஆம்லெட். சூடு ஆடுறதுக்குள்ள எடுத்து வாயில போட போறேன் கரண்டி ஆம்லெட். சார் சூப்பர் சார். முதல் வாய் பாலாஜி. இன்னும் என்னென்னலாம் சொல்லியிருக்கோம்? இன்னும் பார்த்தீங்கன்னா நார்மல் பரோட்டா கேட்டிருக்கோம். ஏன்னா கிரேவிஸ் சாலா அப்படி ட்ரை பண்ணிருக்காங்க. அப்புறம் தோசை ஐட்டம் நல்லா இருக்கும் சார். சட்னி சாப்பிட்றேன். அது நான் பெருசா இங்க ட்ரை பண்ணது இல்ல, பட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார். நம்ம அந்த 3 டைப்ஸ் ஆஃப் டிக்கா சொல்லிருக்கோம். அது ட்ரை கலர் ஸ்டார்டர் சொன்னோம். பட் இது வந்து ஆக்சுவலா ரூரல் ஏரியா தான் சார். அன்டைம் ஃபர்ஸ்ட் திங் அன்டைம். பட் இந்த மாதிரி இருக்கும்னு ஆச்சரியம் எனக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சாப்பிட ஆரம்பிச்சாரு. ஆமா சார், சாப்பிட ஆரம்பிச்சாரு. இன்னொன்னு ஷவர்மா வந்து இங்க நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஆனா இன்னைக்கு மாஸ்டர் லீவுனால ஊருக்கு போயிட்டாரு. கரெக்ட். பேஸ் பார்த்தீங்கன்னா பட்டர் நான் ஆர்டர் பண்ணோம். பட்டர் நானுக்கு ஸ்பைசியா ஒரு ஆந்திரா சிக்கன் கிரேவி. பாலாஜி, கொத்து பரோட்டா செம்மையா இருக்கு. எந்த கடையிலுமே இப்படி சாப்பிட்டுருக்கேன். இங்க இந்த லொக்காலிட்டியில இந்த மாதிரி ஒரு கொத்து பரோட்டா, சிக்கன் கொத்து பரோட்டா கிடைக்கிறது. மட்டன் சிக்கன் இருக்கு. சிக்கன் இருக்கு. அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு தூக்கி விட்டுறா தம்பி. சரி, ஒண்ணும் இல்ல. சால்னா பற்றி சொல்லுங்க. கிரேவிலாம் கிடையாது, ஒரே சால்னா தான். தரமா இருக்கு. ஆக்சுவலா அவங்க கொடுக்குற அந்த பரோட்டாக்கு அந்த சால்னா வச்சு சால்னா சூப்பரா இருக்கு. நீங்க இந்த சாம்பிள் பிளேட்டை பார்த்துருப்பீங்க. இந்த பிளேட்டை பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிடணும்னு டெம்டிங்கா இருக்குமா? இதுல வந்து வரிசையா சொல்லுவோம். இது வந்து மட்டன் முட்டை கொத்து, மட்டன் முட்டை கறி, அது நல்லா இருக்கு. இது வந்து முட்டை பரோட்டா, அது பக்கத்துல வந்துட்டு மட்டன் கொத்து. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதில் மட்டன் பீஸ் போட்டிருக்கு, இதில் மட்டன் பீஸ் போட்டு. ஆனால் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது கரண்டி ஆம்லேட் பாதி குறைச்சது, நான் தான் குறைச்சேன். இது நல்லா இருக்குது. அப்புறம் கிரேவி இது ஸ்பைசி, இது கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக. இது வந்து பட்டர் சிக்கன், அது வந்துட்டு ஆந்திரா ஸ்பைசியான கிரேவி நல்லா இருக்குது. பட்டர் சிக்கனும் ஓகே, நல்லா இருக்கு. சூப்பராக அந்த பட்டரான வச்சு அந்த கிரேவியை டிப் பண்ணி அந்த பீஸோட எடுத்து அதான் சொல்கிறேன், அப்படியே வாயில போடும்போது பட்டர் சிக்கன் நல்லா இருக்கா? நான் சூப்பராக இருக்கு. அண்ணே, பட்டர் சிக்கன்றீங்க, எல்லா இடத்துலயும் சிவப்பு கலர் தருவாங்க, ஏதோ பச்சை கலர்ல இருக்கு. என்ன கதை? பட் ஆனால் பட்டர் சிக்கன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. என்ன கதைன்னு தெரியல, பட் அந்த கதை சூப்பர் கதையா இருக்கு. இந்த மாதிரி பாலாஜி பேசுறதெல்லாம் எடிட்டிங்லேயே போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதையும் போட்டு விட்டுருவாங்க. ஆமா, எடிட் பண்ண மாட்டாங்க. பட்டர் சிக்கன் செம்மையா இருக்குங்க. ஆக்சுவலா உண்மையிலே உங்க சாய்ஸ் சரியான சாய்ஸ். நீங்க இதனால ஆர்டர் பண்ணிக்கோ, எனக்கு பட்டர் சிக்கன் கொண்டு வா. அதுவும் வழக்கம் போல பட்டர் சிக்கன், வழக்கம் போலன்னு ஒரு இது வேற கொடுக்காரு, ஒரு ஹிண்ட் கொடுக்காரு அவருக்கு. நீங்களே பார்க்கலாம், பட்டர் சிக்கன் சீக்கிரம் காலி ஆயிடுச்சு. கரெக்ட். ஆந்திரா சிக்கன் வந்து 2வது பிளேஸ்ல தான் இருக்கு. ஆமா. அதாவது என்னன்னா, ஸ்பைசியா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா ஆந்திரா சிக்கன், கொஞ்சம் ஸ்பைசி கம்மியா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பட்டர் சிக்கன். இப்போ ஓட்டு முன்னணி இருக்கிறது பட்டர் சிக்கன், பின்தங்கி இருக்கிறது நம்ம ஆந்திரா சிக்கன். மாதிரி ஓகேவா தான் இருக்கு. ஏன்னா நமக்கு ஸ்பைசினஸ் கொஞ்சம் கம்மியா போடணும். நம்ம அவங்க போட விட்டுருந்தோம்னா கரெக்டா இருந்திருக்கும். நம்ம கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியா கட்டினால. ஆனா பாலாஜி, எத்தனையோ கடை போட்டு போயிருங்க, இந்த கடை மாதிரி ஒரு கொத்து பரோட்டா வந்து சூப்பர் ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கு. கடை எங்க இருக்கா சொல்லு? கடை வந்து தலவாய்புரம், அதாவது கண்ணாடி கடைன்னு ஒரு கடை இருக்கு. அதுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கவர்மெண்ட் ஸ்டாச்சு பக்கத்துல ஒரு ஆர்ச். சூப்பர். இது எங்க இருக்குன்னா,
தலாயபுரம் அப்படின்ற ஒரு ஊர்ல நீங்க ஏதாவது குற்றாலத்துக்கு போறீங்க, முகூர் தலாயபுரம் ஒவ்வொரு எல்லா ஹோட்டல் பேர் வந்து ஸ்ரீ முகன். முடிஞ்ச லொகேஷன் பின் பண்றோம். இதில் மல்டி குசைன் மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட். ஆனா அந்த இது சொல்லுங்க, இதயம் தொட்ட இதழ்களை தீண்டி இதயம் வருடும் சுவை. அப்படியே இந்த ஆனந்தத்துல எனக்கு கண்ணீரே வருது, ஆனந்த கண்ணீர் வருது. அதனால இல்ல, ஆந்திரா சிக்கன் சாப்பிட்டு காரத்துல வருது கண்ணீர். சார் இந்த டிக்கா உண்மையிலே பக்கா எப்படி இருக்கு? நிஜமா, அதாவது நம்ம ஏரியாலாம் பாத்தீங்கன்னா இப்ப சென்னை சைடு மாதிரி மல்டி வெரைட்டி ஃபுட்ஸ் கிடைக்காது. இங்க டிக்காலே 3 டைப்ஸ் அவங்க வச்சு சர்வ் பண்றது, அதுவும் லேட் நைட்டு கூட ஆசையா வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுக்கறது. இட்ஸ் அ ஸ்டாண்ட் அவுட் பாயிண்ட், கண்டிப்பா நம்ம ஹைலைட் பண்ண வேண்டியது. பட் நைட்டு நம்ம பிரியாணி சொல்லியிருக்க வேண்டாம்னு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆக தோணிட்டு இருக்கு. மதிய டைம் ஐ திங்க் நல்லா இருக்கும் கண்டிப்பா. பட் நைட் டைமுக்கு பிரியாணி வாஸ் ஓகே தான், பசிச்சா சாப்பிடலாம். பட் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி இல்லை. பட் அதர் மக்களுக்கு எப்படி காட்டணும் கண்டிப்பா. ஆமா, ஆக்சுவலாங்க என்ன வாங்கினாலும் சரி, ஃபைனல் டச்சு நமக்கு தோசை. தோசை இல்லாத நைட்டு நமக்கு ரொம்ப வெறுமையா இருக்கும். இருக்காது. அப்படியே வேற கடைக்கு ப்ரொமோஷன் பண்றாரு டாடி. அப்படியே சாம்பார், சட்னி, கார சட்னி. ஆனா கார சட்னி இப்ப இல்லைங்க. இந்த சாம்பார், சட்னி, தோசை ஃபைனலா அந்த மாவைட்டத்தோட ஃபினிஷ் பண்ண போதாங்க மனசுக்கு இதமா இருக்கும். நிம்மதியான தூக்கம் வரும். மணி 11 ஆச்சு, போய் தூங்கணும். பிரமாதமா இருக்கு ரோஸ் மில்க். நல்லா திக்கா இருக்கு. எப்பா நம்ம ஊர்ல இருந்து ரோஸ் மில்க் குடிச்சிட்டு அப்படியே போயிடலாம் போல, அவ்வளவு சூப்பரா இருக்கு. இது ட்ரை பண்ணி பாருங்க. ஓ சூப்பர் சார். இது பாதாம், இது பாதாம் சார். நீங்க அத நக்க மறந்துட்டீங்க. போட்டிக்கு போட்டி நீ வச்சிருக்கீங்க சார். இது வேணுமா, அது வேணுமா, எல்லாமே வேணும் சார். இத குடிச்சு பாருங்க. அது வேண்டாம், இது வேண்டாம். சூப்பரா இருக்கு சார். பாதாமும் அந்த ஃபிளேவர் தெரியுது. சூப்பர். அந்த திக்னஸ்னால தான் டேஸ்ட். அருமை 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 அருமை. நல்லா இருக்கா சார்? எப்படி இருக்கு? நக்கி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கா? ஊர்ல இருந்து இதுக்காண்டி வந்து சாப்பிட்டு போலாமா சார்? அதேதான், ஒரே டைலாக் தான் முடிச்சிரு. அது சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்ப கடை கரெக்டா எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆர்ச்சை காட்டுப்படுச்சா, இந்த ஆர்ச்சுக்கு அப்படியே ஏத்தாப்புல இருக்கு. மூவூர் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். இது ஏத்தாப்புல இருக்கு. நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. பில்லு பாத்தீங்கன்னா 2200 வந்துச்சு 6 பேர் சாப்பிட்டதுக்கு. ஓகே, ஒரு நார்மலான நம்ம சாப்பிட்ட வெரைட்டிக்கு ஓகே தான். ஆனா நைட்டு வந்தா பிரியாணி மட்டும் வாங்காதீங்க, அது மட்டும் நம்மளோட இது. ரோஸ் மில்க் பாதாம் ட்ரை பண்ணுங்க, மஸ்ட் ட்ரை. வந்தா சாப்பிட்டு பாருங்க. கைஸ், இப்போ பாலாஜி இங்கிலீஷ்ல தான் சைன் ஆஃப் பண்ணுவாரு. எஸ், கோ ஹெட் பாலாஜி. கைஸ் நல்லபடியா சாப்பிட்டாச்சு. இங்கிலீஷ்ல சொல்லு. சைனிங் ஆஃப் ஃப்ரம் புல்ஹோம். இங்கிலீஷ்ல சாப்பிட்டத இங்கிலீஷ்ல சொல்லு. சாப்பிட்டது என்ன இங்கிலீஷ்ல சொல்றது? How was your experience dining here? It was a very fine experience, really a good taste. Had a nice dinner and போனா இதெல்லாம் எடிட்டர் இங்க ஒரு கட்டு அங்க ஒரு கட்டு. இல்ல இதுக்கு மேல Wolf of Food Street இங்கிலீஷ் வெர்ஷன் வருது. ஆமா, டப்பிங் பண்ணி இந்தியன் 2 மாதிரி டப்பிங் பண்ணி pan இந்தியனா ஓகே லைட் இல்லனா சரி. சைனிங் ஆஃப் ஃப்ரம் Wolf of Food Street. பை அவ்வளவுதான். டேய் அவ்வளவுதான்யா. சரிங்க. அவ்வளவுதான். ஒரு ஜம்முன்னு முடுறா. நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்